بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் தெள்ளத் தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத் இன்னும் 59, 260 இந்த 3 ஆயத்துகளைத்தான், அதன் விளக்கங்களைத்தான் இந்த பாடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அதன் வரிசையிலே இந்த பாடத்தின் வரிசையில் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 384. 384வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன என்றால், வாயடைத்து போன வம்பன். வாயடைத்து போன வம்பன் 384வது பாடம். தலைப்பு என்ன? வாயடைத்து போன வம்பன். அதாவது வீணாக பேசி, தேவையில்லாததை பேசி, தர்க்கம் செய்யக்கூடிய எண்ணத்திலே ஹக்குக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக பாத்திலை பேசக்கூடியவன் வாயடைத்து போனான். ஹக் என்பது எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொய்மை என்பது எப்பொழுதுமே தோற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தோற்கக்கூடிய பொய்மையை கொண்டு ஹக்குடன் மோதினால் எப்பொழுதும் அது தோற்றுத்தான் போகும். தோற்று போவது மட்டுமல்ல, அவனால் வாய் கூட பேச முடியாது. என்று சொன்னால் திகைச்சு போய் வாயடைச்சு போய் நின்றுவான். பதில் சொல்ல தெரியாது. ஆனால் ஈஸியான பதிலாக இருந்தாலும் அவனால் பேச முடியாது. ஏன்னா ஹக்குக்கு எதிராக பாத்தில் என்பது ஒன்றும் சாதாரண பதிலாக, சாதாரண விஷயமாக இருந்தாலும் அவன் முட்டாளாக ஆகிவிடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது சம்பந்தமான விஷயம்தான் இங்கு பேசப்படுகிறது. பல இடங்களில் பார்க்கிறோம், பல சம்பவங்களில் கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்னால், அவர்களுடைய பதிலுக்கு முன்னால் எதிரே பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போனவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். இதேபோல் எத்தனையோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலிமார்கள், நேசர்களுக்கு முன்னால் எத்தனையோ எதிரிகள், காஃபிர்கள் இவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனதை பார்க்கிறோம். இவ்வாறு பல சரித்திரங்களை பார்க்கிறோம். இவர்களுடைய ஒரு சாதாரண ஒரு கேள்விக்கு, சாதாரண ஒரு விஷயத்திற்கு எதிரிகளால் பதில் சொல்ல முடியாத விஷயங்களை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக பல நபர்கள் அவர்களுடைய பேச்சில் அதனுடைய சாதாரண ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போன எத்தனையோ வம்பர்களை காண்கிறோம். இங்கு நாம் அந்த வரிசையிலே தான், உதாரணமாக மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌனிடம் பேசும் பொழுது, ஃபிரௌன் கேட்கக்கூடிய கேள்விக்கு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலிலே அவனால் திகைத்து போனான். அவனுக்கு பதில் கொடுக்க முடியல. என்ன செய்யறான்? மக்களை கூப்பிடுறான். அதாவது லிமன் ஹவுலஹு, கூட இருந்த மலைகளை தூண்டி விடுறான். நீ என்ன செய்ய, இப்படி உங்களை இந்த ஊர்லேருந்து வெளியாக்க விரும்புகிறாரு, உங்களை விரட்டி விட பார்க்குறாரு, உங்களை கூட்டு போக பார்க்குறார், வழிகெடுக்க பார்க்கிறார் என்பதாக பொய்யான தகவல்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஒவ்வொருவரும் வரிசையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டு திகைத்து போய் நின்றான். நபியினுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவனே எனது வந்ததே அதற்கு எதிராக பேசத்தான், ஆனால் அங்கவே என்ன பேசினா, இது மனிதர் கவுலே கிடையாது, இது ஒரு உயர்ந்த சொல்லாக இருக்கிறது என்று அவன் வாயிலே சொல்ல வைத்தான். இது அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்தாக இருக்கிறது. அதுபோலதான் இங்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பேசிய நம்ரூத் பெரிய அரசனாக இருந்தும் கூட அவன் வாயடைத்து போய் நின்ற சம்பவத்தை தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், அது சம்பந்தமாக பார்ப்போம். கிதாபை பார்ப்போம். வாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடியதை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அல்லாஹு தாலா அவனுக்கு அதிகாரத்தை, ஆட்சியை கொடுத்ததை கொண்டு அவன் பெருமையடித்து கொண்டு வாதம் செய்தான், தர்க்கித்தான். இந்த இடத்துல நம்ரூத் இப்னு கன்ஆன் என்பவனை பற்றி சொல்லப்பட்டது. அவன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக வாதம் செய்தான். அல்லாஹு தாலாவுடைய உஜூத், அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்திலே
அல்லாஹுடைய அந்த உஜூதை அவன் மறுத்தான். அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆட்சியை வழங்கியது நன்றி கெட்டத்தனமாக அவன் நடந்து கொண்டான். அதேபோல் முதலாக நான் தான் அரசன், நான் தான் அல்லாஹ் என்று சொன்ன ருபூபியத்தை வாதித்தவன் அவன்தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நம்ரூத் என்பவன் யார்? நாம் ஏற்கனவே சொன்னோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பரம்பரையில் அந்த வரிசையில் வந்தவன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேர குழந்தைகளில் வந்தவன் தான் நம்ரூத். இவனுக்கு அல்லாஹு தாலா இவன் ஈராக்கில் பிறந்தான் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவனுடைய மொழி கன்ஆனியா. கன்ஆனியா என்பதுதான் இவனுடைய மொழி. இப்போ ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நம்ரூதுக்கு இருக்கக்கூடிய சோதனை ஒரு கனவு காண்கிறான். நம்ரூத் ஒரு கனவு கண்டு அதில் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்தை காணுகிறான். நட்சத்திரத்தின் ஒளியானது மிகைத்து 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 இவனுடைய இடத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. இவனுடைய ஆட்சியை, இவனுடைய அரசாட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. இதை பார்த்தவுடன் அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. என்ன, ஏன் இந்த மாதிரி நிகழுதுன்னு சொல்லி ஒரு ஜோதிடனை கூப்பிட்றான். ஜோதிடனை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த ஜோதிடன் சொல்கிறான், இது போன்று உங்களுடைய ஆட்சியில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை உங்களுடைய ஆட்சியை பறித்துவிடும், உங்களை கொன்றுவிடும் என்பதாக. இந்த குழந்தை உங்களுடைய ஆட்சியை பறித்துவிடும் என்று சொன்னவுடன் அவன் குழந்தைகளை கொல்ல ஆரம்பிக்கிறான், சிறு குழந்தைகளை. அப்போ அதே போல் கொண்டு இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வருடத்தில் தான் பிறக்கிறார்கள். அவர்களை பிறந்தவுடன் தந்தை மறைத்து அவரை காப்பாற்றி விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, வளர்றாங்க. நம்ரூத் தன்னை ருபூபியத், தான் தான் கடவுள் என்றும் தான் தான் இறைவன் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்குறோம். அப்போ அதுதான் தன்னுடைய வாதமாக அவன் நினைத்துக் கொள்கிறான். இப்போ அந்த மாதிரி நிலையில் ஒரு நாள் அவன் எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்குறான். உணவு ஏற்பாடு செஞ்சு எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்குறான். அழைப்பு கொடுத்துட்டு என்ன செய்யறான், உணவிற்காக அழைப்பு கொடுக்கிறான். அழைப்பு கொடுத்தவொன்னே என்ன செய்யறாங்க, எல்லாரும் வராங்க. சாப்பாடை கொடுத்துட்டு எல்லாத்தையும் சாப்பாடை கொடுக்குறான். கொடுத்துட்டு என்னதை கொண்டு போகவும் சொல்கிறான். அப்போ அதே மாதிரி உணவு கொடுக்குறான். எல்லாரும் அவங்களுடைய இதில் உணவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்திருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்தவங்க என்ன செய்யலை, எந்தவித உணவையும் எடுக்காமல் அப்படியே என்ன செய்கிறாங்க, திரும்ப போகிறாங்க. ஏன்னா அவன்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. என்ன செய்கிறாங்க, திரும்ப போயிடுறாங்க. போகும்பொழுது பார்க்குறாங்க, வீட்டில் ஏதாவது ஏற்பாடு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தன் கொண்டு வந்த 2 பையிலையும் மணலை அள்ளி குவித்து கொண்டு செல்கிறார்கள். போய் என்ன செய்கிறாங்க, நேராக அவங்களுடைய வீட்டுக்கிட்ட போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போனோன்னா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த பையை ஒரு ஓரமாக வச்சுட்டு தூங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கொண்டு வந்தோங்கிற மாதிரி தெரியட்டுன்னு சொல்லி நினச்சி தூங்கிடுறாங்க. அப்போ தூங்கினோன்னா அவங்கள மனைவி எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையில் பார்த்தா, அந்த பையிலிருந்து எடுத்து பார்த்தா என்னது, அதில் இருக்கிறத எடுத்து சமைக்கிறாங்க. சமைச்சு சமையல் முடிஞ்சிடுச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே என்ன இருக்குது, அவங்க சமையல் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம், இது நீங்கள் இரவில் கொண்டு வந்த உணவு தான், நீங்கள் கொண்டு வந்து வச்ச உணவு தான், அதை தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்பதாக சொன்னவுடன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த உணவாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ஸெய்த் இப்னு அஸ்லம் என்பவர் சொல்கிறார், அல்லாஹு தஆலா நம்ரூதின் பக்கம் ஒரு மலக்கை அனுப்பி வச்சான். அனுப்பி வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, மலக்கு அவனை ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுத்தா அவன் என்ன செஞ்சான், ஏற்கலை மறுத்துட்டான். அதுக்கப்புறம் 2வது அதே மாதிரி அழைப்பு கொடுக்குறான் மலக்கு, கொடுத்தா அப்பமும் மறுத்துறான். 3வது ஒரு முறை இதே போன்று அழைப்பு கொடுக்குறாங்க, அப்பமும் மறுத்துறான். அப்போ என்ன செய்யறான், அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ என்ன செய், உன்னுடைய கூட்டங்களை எல்லாம் கூட்டு, ஆட்சி, அதிகாரம், உன்னுடைய ஆள்பலம், உன்னுடைய படைபலம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டு, நானும் என்னுடைய பலத்தை திரட்டுகிறேன் என்று சொல்லிட்டு நம்ரூத் என்ன செஞ்சான், அவனுடைய படை எல்லாத்தையும் சூரியன் உதைக்கும் நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். அப்போ அவங்களின் பக்கம் யாரு, இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், கொசுக்கள் அனுப்பி வச்சான். கொசுக்களுடைய ஒரு விஷயத்தை திறந்து விட்டான். எந்த அளவுக்குன்னா, அதாவது கொசுக்கள் என்ன செஞ்சு போய் அவன் பார்க்கக்கூட முடியல, அவங்களால பார்க்கக்கூட முடியல. சூரிய ஒளியில் அந்த கொசு சரியாக கூட பார்க்க முடியல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க மேலே சாட்டிட்டான். அவங்களுடைய கரிகளையும் அவங்களுடைய இரத்தங்களையும் தின்னு அவங்களை எலும்பாக விட்டுருச்சு. அந்த கூட்டத்தை ஒன்றுமில்லாமல் தின்னு எலும்பாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஒரே ஒரு கொசு மட்டும் என்ன செஞ்சிச்சு, நம்ரூதுடைய அந்த மூக்கு வழியாக மேலே ஏறிடுச்சு.
ஏறுனா அவனுடைய மூக்கில் அந்த மூக்கந்தண்டில் உள்ள இருந்து அவனை நோண்டி 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 ஏறத்தாழ 400 வருடங்கள் அவனுக்கு தொல்லை கொடுச்சு. ஏத்தி சனா 400 வருடங்கள் அதை என்ன செஞ்சான், உள்ள மாட்டிக்கிட்டு அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய தலையில அவனுடைய செருப்பை வச்சு அடிச்சு கொண்டே இருந்தான். அடிச்சாதான் அவனுக்கு அதுல கொஞ்சம் வலி இல்லாம நோவினை இல்லாம இருந்தது. இப்படியே 400 வருடங்கள் கழிந்தது. அதிலே என்ன செஞ்சான், மரணிச்சு போயிட்டான். இதுதான் நம்ரூதுடைய விஷயமா இருக்குது. உலகை ஆண்ட அரசன், உலகை ஆண்ட காஃபிரான அரசன். அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு வழிபடவில்லை. இறுதியில் ஒரு கொசுவினால் கொல்லப்பட்டு, கொசுவினால் தின்னப்பட்டு கொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய நியதி. அது சம்பந்தமாக தான் பேசப்படுது. அதனால எதை கொண்டும் பெருமை அடிக்க கூடாது. அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்த போது, ஐ அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்த போது, ஹைசு ஹமலஹு, அதாம அவன் மீது அவனுக்கு கொடுத்தான். அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் ஆட்சி கொடுத்தனும். பத்தரஹு பி நிஅமில்லா, பத்தரஹு பி நிஅமில்லா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை கொண்டு அவன் என்ன செஞ்சான், வீணாக்கிட்டான், பெருமை அடிச்சான். அல்லாஹ் இன்காரி உஜூத் இல்லா. அப்ப அல்லாஹ்வுடைய உஜூத், அல்லாஹ் இருக்கிறாங்கிற விஷயத்த அல்லாஹ் இருக்கிறாங்கிற விஷயத்த என்ன செஞ்சாம நிராகரிச்சான். அல்லாஹ்வுடைய உஜூது, அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை முதல்ல அவன் என்ன செஞ்சான், நிராகரிச்சான். இது அவனுடைய வேலையாயிடுச்சு. ஏன்னா அல்லாஹ்த்துல அவனுக்கு அரசாட்சி கொடுத்திருந்தான். இப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்சியை நிராகரிச்சான். அல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்சியை கொண்டு பெருமை அடிச்சான். பெருமை அடிச்சு தான் தான் எல்லாம் என்ற மாதிரி என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துல பெருமை அடிக்க ஆரம்பிச்சான். இப்போ அல்லாஹ் தான் அவனுக்கு ஆட்சியை கொடுத்தான். அதை கொண்டே அவன் பெருமை அடிச்சு அதுக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செஞ்சான், வாதம் செஞ்சான், அவன் நியாயம் பண்ணான். முஜாஹித் அவங்க சொல்றாங்க, அதாவது அதாவது 4 பேர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர் ஆண்டாங்க. 2 பேர் காஃபி, 2 பேர் மூமின்கள். அப்போ அதில் 2 பேர்ல ஒருத்தன் தான் இவன். இவன் தான் 2 பேர்ல ஒருத்தன். அப்போ அல்லாஹ்வுல அவனுக்கு ஆட்சியை கொடுத்தவன இவன் என்ன செஞ்சான், அநியாயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான், அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சிறு வயசுல இருந்து என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க. அல்லாங்கிறது வந்து இவன் ரப்பு ரப்புன்னு தன்னை சொல்றான். ஆனால் அவங்க அவனை நம்பலை. அவங்க என்ன செய்றாங்க, இதுல ஏதோ பொய் இருக்குங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, இது வந்து என்னது, ஒவ்வொன்றா முதல்ல நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, இது என்னுடைய இறைவன், இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து சந்திரனை பார்க்குறாங்க. சந்திரனை பார்த்த உடனே, சந்திரனை பார்த்ததுக்கு பிறகு இப்போ இது போல் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றையாக பார்த்து பார்க்குறாங்க, பார்த்து பார்த்து தெரிஞ்சு கடைசியாக நட்சத்திரத்தை, அதுக்கப்புறம் சந்திரனை, அப்புறம் சூரியனை பார்க்குறாங்க. ஆதா அக்பர், இதுதான் பெருசு, இதுதான் என்னுடைய இறைவன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அல்லாஹ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே வெளிச்சத்தை காட்டுறான், அவங்களுக்கு இந்த விஷயத்தை உணர வைக்கிறான். முதல்ல இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து மாறி கடைசியாக இதை பார்த்துறாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியுது, இதான் ரப்பி, இதான் வந்து இதுவும் கிடையாது. ஏன்னா இதுவும் போயிடுச்சு. ஃபலம்மா அஃபலத், சூரியனும் மறைந்த பொழுது அவங்க விளங்கி கொண்டாங்க, இது கிடையாது இறைவன். அப்போ இறைவன் என்பது அல்லாஹ் தான் என்றத விஷயத்த விளங்குனாங்க. விளங்கிட்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ல அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காண்பித்தான். அப்போ அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் மீது உறுதி கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அந்த அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இவர் ஏதோ ஒன்று பண்றாரு என்பதை விளங்கி கொண்டு அவரை சிலைக்காக வேண்டி கூப்பிடுறாங்க, வணக்கத்துக்கு கூப்பிடுறாங்க, திருவிழா கூப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் போகாம சிலைகளை எல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு பிறகுதான் என்னது, இவன் என்ன செய்யலாம், சிலை வந்து பார்க்குறாங்க, உடைச்சிடுறாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ யார் இந்த மன்ஃபாலா ஆலிஹத்தினா பி ஆலிஹத்தினா, இதை நம்முடைய சிலைகளை இப்படி உடைச்சி சுக்குநூறு ஆக்குனது யாரு என்பதாக கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கங்கிறது விஷயம் வெளிப்பட்டவொடனே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி செஞ்சீங்களான்னு கேட்டவொடனே, நீங்கள் உங்கள் காலபல் ஃபாலஹும் கபீருஹும், உங்களுடைய பெரிய சிலை தான் செஞ்சிச்சு. ஏன்னா அந்த கோடாரியை அதனுடைய பெரிய சிலையின் மேலே தொங்க விட்டுட்டு போனதுனால அந்த பெரிய சிலை தான் செஞ்சது என்பதாக சொன்னார்கள். சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு கோவம் வந்து ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்போ அது பேசக்கூடியதாக இருந்தால் கேளுங்க என்று சொன்ன உடனே இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவார்த்தமான அந்த விஷயங்கள், வாதங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களால என்ன செய்ய முடியல, நிலைக்க முடியல, ஜெயிக்க முடியல. அப்போ என்ன செஞ்சிடறாங்க, எல்லாரும் வாயடைச்சு போயிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயம் அரசனுக்கு போதும், இப்படி உங்களுக்கு எதிராக செயல்படுறான், இப்படி வந்து இவர் வந்து தன்னை வந்து நபி என்பதாகவும், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்றாங்க, அல்லாஹ் தான் ஒருவன், அவனைத்தான் வணங்கணும்னு சொல்றாங்கங்கிற செய்தி அந்த அரசனுக்கு சென்றவுடன் அரசன் அவரை அழைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சு கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன விஷயம், ஏன் இப்படி செய்றீங்க,
முதல்ல என்ன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, அவன்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய ரப்பு யாரு, அல்லாஹ் யாரு அப்படிங்கிறது. அப்போ ரப்பை பற்றி கேட்குறான். கேட்கும்போது என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குரிய விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தான் என்னது, மன் ரப்பு கல்லதி ததுனா எதன் பக்கம் அழைக்கிறது யாருன்னொன்னே, அவன் யாரு, யுஹ்யி வ யுமீத், அவன் தான் என்னது, உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க மரணிக்க செய்யக்கூடியவன் என்பதாக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே, அப்போ என் ரப்பு தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன் மரணிக்க செய்யக்கூடியவன்னா, அப்போ நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிப்பேன்னு சொல்லி அவன் ஒருத்தரை கூப்பிட்டு நினைச்சான், கொலை செய்யறான், ஒருத்தனை விட்டுறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எங்க ரப்பு சூரியனை மேற்குலேருந்து கிழக்குலேருந்து கொண்டுறாங்க, நீங்க மேற்குலேருந்து கொண்டு வாங்க. வாய் அடிச்சு போயிருது. அப்போ இந்த இடத்துல என்னது, எந்தவித பதிலும் சொல்லாம நடந்தவொடனே இப்பதான் என்ன செய்றாங்க, அந்த சாப்பாடை எடுக்காம திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா உணவு ரெடி பண்ணிருக்காங்க, அந்த உணவு வாங்கவும் இல்லை. திரும்பி வரும்போது இந்த மண் அள்ளிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்றான், அதை உணவாக்கி அல்லாஹ்வுடைய உணவாக்க அவங்களுக்கு இது பண்றான். அது தொடர்ந்து அந்த சண்டைகள் நடக்குது. அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ என்ன செஞ்சாங்க, பத்தரஹு பி நிஅமில்லாஹி அலா இன்காரி உஜூதில்லா, அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விஷயத்தை மறுப்பதன் மூலம் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய நியாமத்தை அவன் வீணடித்தான். வகாபலல் ஜூத வல் இஹ்சான, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கொடைத்தன்மையை, அல்லாஹ் செய்த உபகாரத்திற்கு அவன் பகரமாக்கினான். பில் குஃப்ரி, குஃப்ரை கொண்டும், நிராகரிப்பை கொண்டும், துகையானி அட்டூழியம் செய்வதை கொண்டும் அதற்கு எதிராக சென்றான். அப்போ அந்த அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடைத்தன்மையையும் அதே மாதிரி அவனுக்கு என்ன செய்யறான், இஹ்சானையும் உபகாரத்தையும் செய்கிறான். ஆனால் இவன் என்ன செய்யறான், அதுக்கு நேர் மாற்றமாக அதுக்கு நேர் எதிரான விஷயங்களை செய்கிறான். அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய உபகாரத்துக்கு மாற்றம் செய்கிறான். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அப்போ அந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கு மத்தியில் வாதங்கள் நடக்குது. என்ன செய்கிறான், ஹீன கால லஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட யார்கிட்ட, நம்ரூத்கிட்ட வாதம் பண்ணுறாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தை பற்றி. இப்போ இவனும் என்ன சொல்கிறான், அல்லாஹ் பற்றி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், நம்ரூத் சொன்ன மாதிரி தான், அம்மா அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி, மக்களுக்கு என்ன தவிர உங்களுக்கு வேற இறைவன் இருக்காங்கிறத நான் என்ன செய்யல, நினைக்கல, நான் தான் வந்து ரப்பு என்பதாக அவன் சொல்லி கொண்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, முஸ்ததில்லன் அலா உஜூதில்லா, அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விஷயத்தின் மீது ஆதாரத்தை சொல்கிறார்கள். இன்ன ரப்பி ஹுவல்லதி, என்னுடைய ரப்பு இருக்கான, அவன் எப்படிப்பட்டவன், யஹ்லுக்குல் ஹயாத்த வல் மௌத்த ஃபில் அஜிசாதி, உடலிலே மரணத்தையும் வாழ்க்கையும் படைக்கிறான். ஃபஹுவ வஹ்த ரப்புல் ஆலமீன், அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அவன் வந்து என்னது, ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். வஹ்தஹு, அவன் ஒருவன் தான் ரப்புல் ஆலமீன், அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அப்போ இப்படி சொன்னவன கால, அவன் என்ன சொல்றான், ஆனால் ஒஹி ஓமித், நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் மௌத்தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கால தாகியா, கால தாலிக்க தாகியா, அந்த வரம் மீறக்கூடிய அந்த நம்ரூதானவன் அழைத்தான். வான ஐதன் ஒஹி ஓமித், நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் மரணிக்க செய்கிறேன் என்பதாக சொன்னான். நானும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி எனக்கும் இருக்குது, நானும் மரணிக்கக்கூடிய மற்றவங்களை மரணமாக்கக்கூடிய சக்தி எனக்கும் இருக்குது என்பதாக அவன் சொல்லிட்டு என்ன செஞ்சான், ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டான். கைதிகள்ல இருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டான். ரூவிய அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு தஆ, அவன் என்ன செய்யறான், இப்போ அதாவது நம்ரூத் வந்து ரெண்டு பேரை கொன்னான், ஒருத்தனை விட்டுட்டான் ஒருத்தனை. அப்போ அவன் வந்து விடுறதை, கொலை செய்யறதை விடுறதை என்ன செஞ்சான், யஹ்யா உயிர்ப்பிக்கிறத நினச்சிக்கிட்டான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அதனால வேற ஒரு ஆதாரத்தின் பக்கம் சொல்றாங்க. இப்போ உதாரணமாக பாருங்க, அவன் என்ன செய்யறான், ஆனால் ஐயதன் ஒஹி ஓமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன் நானும் கொலை செய்யறேன்னு சொல்லிட்டு, நானும் மௌத்தாகிறேன்னு சொல்லி, ரூவிய அன்னஹு தஆ பி ரஜுலைன், இரண்டு மனிதர்களை அழைத்தான். ஹுக்கிம அலைஹிமா பில் இஅதாமி, அவங்க ரெண்டு பேரையும் அதாவது இல்லை என்ற விஷயத்தை கொண்டு ஆக்கினான். இப்போ அமர கத்லி அஹதிஹிமா, அவர் ரெண்டு பேர்ல ஒருத்தனை வந்து கொலை செய்வதன் பக்கம் ஏவினான். ஃபகால, சொன்னா, ஹாதா கத்தல் துஹு, இவனை நான் கொன்று விட்டேன், இவனை நான் கொன்னுட்டேன். அமர பி இத்லாக்கில் ஆகர், மற்றொருவனை விடுதலை செய்வதன் பக்கம் ஏவினான். வக்கால, சொன்னா, ஹாதா அஹ்யை துஹு, இவனை நான் என்ன செஞ்சுட்டேன், அதாவது உயிராக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இவரை நான் உயிர்ப்பிச்சிட்டேன், அவரை நான் மௌத்தாக்கிட்டேன், இவரை நான் உயிர்ப்பித்து விட்டேன் என்பதாக சொன்னான். வலம்மா ரஅல் ஹலீலு ஹிமாத் கதஹு, அப்போ இந்த விஷயத்தை பார்க்குறாங்க யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. மஷாகிபத்தஹு பித்தலீல், அப்போ ஹுக்கிம அலைஹிமா பில் இஅதாம் அப்படின்னா இல்லாமல் ஆக்குவதனுடைய, அதாவது அவங்கள வந்து தண்டனை கொடுப்பதனுடைய தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. அதில் ஒருத்தனை கொலை செஞ்சான், இன்னொருத்தனை விட்டுறான். வலம்மா ரஅல் ஹலீலு, ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாக்கத்தஹுடைய மடமைத்தனத்தை பார்த்த பொழுது, முஷாகபத்தஹு அவனுடைய அந்த பிரச்சனை கிளப்பக்கூடிய ஃபித் தலீல், தலீல் அவனுடைய குளறுபடியை, அவனுடைய அந்த முட்டாள்தனம் இன்னும் வந்து என்னது,
பிரச்சனை அதை வந்து ஹக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன், பிரச்சனை கிளப்பணும் நாடுறவன் விஷயத்தை தெரிஞ்ச பிறகு அதில் இலா தலீலின் ஆகர், இன்னொரு தலீலின் பக்கம் செல்றாங்க, வேற ஒரு ஆதாரத்தை அவனுக்கு காமிக்கிறாங்க. அஜிதா மிகச்சிறந்த ஒரு ஆதாரத்தை காமிக்க போறாங்க. எப்படிப்பட்டது? அஜிதா வ அருவா, மிக நூதனமானது. வ அஷத்து இஃப்ஹாமன், முன்னாடி உள்ளவனை வாயடைக்க செய்யக்கூடிய ஒரு கடுமையான ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அப்போ என்னது? அவனை வந்து பலகீனமாக்கக்கூடியது. அதாவது அதன் பக்கம் வேற ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. நான் வந்து யஹ்யாவுல் மையத்து வந்து நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ரூத் விஷயத்துல. அப்போ இவன் வந்து என்னது பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு வேற ஒரு ஆதாரங்களை கொண்டு போகணுங்கிற எண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துடுது. அப்போ நினைச்ச அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கலாம்? நீ இவனை மௌத்தாக்குன்னு சொன்னில, இவனை உயிர்ப்பித்து காமி என்பதாக சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா என்னது இன்னும் வந்து, அதாவது இன்னும் இன்னும் அதே வாதம் திரும்ப திரும்ப தொடரக்கூடியதாக இருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய அந்த அறிவு கொடுத்த அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்க? வேற ஒரு ஆதாரத்தின் பக்கம் போயிட்டாங்க. என்ன ஆதாரம்? அவனால பதிலே சொல்ல முடியாத ஒரு ஆதாரத்துக்கு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி, அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், அதை நீ மேற்கிலிருந்து கொண்டு வா என்பதாக சொன்னாங்க. இதா குன்த தத்தஇல் உலூஹியத, நீ உலூஹியத்தை பாதிடக்கூடியவனாக இருந்தால், நீ தான் இறைவன், நீ தான் இறைவன் என்று நீ சொல்லக்கூடியவனாக இருந்தால், அன்னக துஹி வ துமித், நீ தான் என்ன செய்த? மரணிக்க செய்கிற, உயிர்ப்பிக்க செய்கிறங்கிற விஷயத்தை நீ சொல்லக்கூடியவனாக இருந்தா, நீ தான் உயிர்ப்பிக்க செய்கிறங்கிற விஷயத்தையும் மரணிக்க செய்கிறங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடியவனாக இருந்தால், கமா எஃப் ஆலு ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் செய்வதை போன்று செய், ரப்புல் ஆலமீன் செய்வதை போன்று செய். ஜல்ல ஜலாலஹு ஃபஹாதிஹி ஷம்ஸ், இந்த சூரியன் இருக்குது, தத்லு உதிக்கிறது, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும், மினல் மஷ்ரிகி கிழக்கிலிருந்து உதிக்கிறது, பி அம்ரில்லா அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு உதிக்கிறது, இப்போ மஷியத்துஹு அவனுடைய நாட்டத்தை கொண்டு அவனுடைய ஏவலை கொண்டு உதிக்கிறது. அத்லி அஹா, அதை நீ உதிக்கச் செய், அதை நீ உதிக்கச் செய், மினல் மஹ்ரிப் மேற்கிலிருந்து உதிக்கச் செய், பி குதிரத்திக்க உன்னுடைய குதிரத்தை கொண்டு, சுல்தானிக்க உன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, உன்னுடைய அதிகாரத்தை கொண்டும் உன்னுடைய ஆட்சியை கொண்டும், உன்னுடைய அதிகாரத்தை கொண்டும் உன்னுடைய சக்தியை கொண்டும் நீ அதை மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்பதாக சொன்னாங்க. வலவு மர்ரத்தின் வாஹிதா, அது ஒரு முறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு முறை நீ உதிக்க செய்தாலும் சரி, அதை நீ மேற்கிலிருந்து உதிக்கச் செய் பார்ப்போம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ரூத் வந்து இந்த கேள்விக்கு அப்படியே அரண்டு போயிட்டான், இப்படி ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அவனுடைய வாய் அடைச்சு போச்சு. எந்த விதமான பதிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியுது நம்மளால முடியவே முடியாது. ஆனால் வந்து என்னது, ஏன் வாயடிச்சு போயிட்டான்? அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லலாம், அவன் நினைச்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி சொல்லலாம்? நீ வந்து என்ன செய், மேற்குல இருந்து கொன்று கிழக்குல இருந்து உதிக்கச்சு என்பதாக சொல்லலாம். ஆனால் என்ன செய்யல, அவன் சொல்லலை. ஏன்னா வந்து அவன் என்ன செய்ய பயந்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய ரப்பை அழைச்சிட்டாருன்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப கேவலமாயிரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரப்பை கூப்பிட்டுட்டாரு, கூப்பிட்டு கொண்டு வர சொல்லிட்டாருன்னு சொன்னால் இன்னும் நமக்கு பெரிய கேவலமாகிவிடும் என்றதை அவன் உணர்ந்துட்டான். உணர்ந்துட்டு என்ன செஞ்சான்? அமைதியாகிட்டான். ஃபபுஹித் அல்லதி கஃபர்னு அடுத்து வரக்கூடிய வசனம் இருக்குது. அவன் வந்து இப்போ உதாரணமாக சொல்லலாம், சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நான் தான் என்ன செய்கிறேன், கொண்டு வர்றேன், அல்லது நீ என்னது ஒரு ரப்புட்ட நீ கிழக்குல இருந்து கொண்டு மேற்குல இருந்து கொண்டு வர சொல் என்பதாக அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லலை. ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் இருக்கிறாங்க, அவங்களால அது முடியும். அல்லாஹ் தாலா ரப்பு இருக்கானே, அவன் நினைச்சா என்ன செஞ்சிருவான், அதை கிழக்குல இருந்து மேற்குல இருந்து கொண்டு வர்றதுக்கு அவனால முடியுங்கிற விஷயத்தை உணர்ந்து அவன் இப்படி சொல்லணும்னு சொன்னால் இன்னும் நமக்கு கேவலமாயிரும். வெட்ட வெளிச்சமாக நம்முடைய திருட்டுத்தனம் மொல்லமாரித்தனம் தெரிந்துவிடும் என்பதாக எண்ணிக்கொண்டு அவன் அப்படியே அமைதியாகிட்டான். அப்படியே அவன் அமைதியாகிட்டான். அப்போ அந்த இடத்துல எனது ஒரு முறையாவது கொண்டு வான்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க, சொல்ல காணோம். அது அவனால் பதில் சொல்ல முடியல. இதே இது அவன் என்ன செய்யலாம், நினச்சா சொல்லியிருக்கலாம், அவன் ரப்புட்ட சொல்லு, அவன் கொண்டு வர சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருந்தா ரப்பு கொண்டு வந்துருவானுங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் ரொம்ப கேவலமாயிரும். அப்படிங்கிறதுனால தான் அவன் அமைதியாயிட்டான். இப்போ புஹித்தல்லதி கஃபர், அதனால் நினச்சா நிராகரிக்கக்கூடியவன் வாயடைத்து போய்விட்டான். ஐ உஹ்ரிச தாலிக்கல் ஃபாஜிரு, அந்த ஃபாஜிரானவன், இந்த பாவியானவன் ஊமையாக்கப்பட்டு விட்டான், வாயடைக்க செய்யப்பட்டு விட்டான். பில் ஹுஜ்ஜத்தில் காத்தியத்தி,
தெளிவான ஆதாரங்களை கொண்டு அவன் வாயடைக்கப்பட்டு விட்டான். வஅஸ்பஹ மபூத்தன், அவன் திகைக்கப்பட்டவனாக வாயடைக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். தஹ்ஷன், கடுமையான திகைப்புல. லா யஸ்தத்தியுல் ஜவாப், பதில் சொல்லக்கூட அவனுக்கு வாய் வரல, பதில் சொல்லக்கூட அவனால முடியாத அளவிற்கு அவன் திகைப்பில் ஆழ்ந்தவனாக வாயடைக்கப்பட்டு போய்விட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அல்லாஹு தாலா அநியாயக்கார கூட்டத்திற்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹு லா யஹ்தினா நேர்வழி காட்ட மாட்டான். அல் கௌமல் லாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. ஐ லா யுல்ஹிமுஹுமுல் ஹுஜ்ஜத வல் பயான ஃபி மகாமில் மனாதிரத்தி வல் புர்ஹானி பி ஹிலாஃபி அவுலியாஇஹில் முத்தகீன். அல்லாஹு தாலா ஆதாரங்களையோ அதை தெளிவையோ போடுவது கிடையாது, இல்ஹாமாக்குவது கிடையாது. ஃபி மக்காமில் மனாதிரத்தி, அதாவது இந்த மனாதராவுடைய இடத்துல, மனாதாரானா அந்த மாதிரி வாதங்கள் நடக்கக்கூடிய இடத்துல, தர்க்கங்கள் நடக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் வந்து உள்ளத்துல போடுறது தான் அவனால் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆதாரங்களை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதை உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் போடுவானே ஒழிய பாத்திலானவர்களுக்கு அல்லாஹ் போடுவது கிடையாது. அப்போ அல் புர்ஹான், ஆதாரங்களையோ அல்லது அத்தாட்சிகளையோ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் போடுவது கிடையாது. பி ஹிலாஃபி அவுலியாயில் முத்தகீன், அல்லாஹ்வுடைய நேசர்களான இரையச்சம் கொண்ட அந்த அவுலியாக்களுக்கு எதிராக. அப்போ அவர்களுக்கு போடுவான், அவங்களுக்கு உள்ளத்துல உதிக்க செய்வான். அவங்க அல்லாத யாருக்கும் இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் உதிக்க செய்வது கிடையாது, உதிக்க செய்யவும் மாட்டான் என்பது தெளிவான விஷயம்தான். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல நம்ரூதுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நடந்த வாக்குவாதத்துல, அந்த தர்க்கத்துல நம்ரூத் தோத்து போனா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜெயிச்சுட்டாங்க. ஆனா அதுல அவன் வாயடைச்சதுடைய காரணம் என்ன? இன்னும் அவன் ஏதாவது பேசினான்னு சொன்னா ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்கிறது அவனுக்கே தெரியும். அப்ப அதனாலதான் அமைதியாயிட்டான். இந்த அஷத்து இஃபஹாம்னு சொன்னோம்ல, அப்படின்னா என்னது? இதே இஃபஹாம்னாலே எதிரில் உள்ளவரை வாயடைக்க செய்யுது. அப்ப எதிரில் உள்ளதை பேச விடாம ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்க போறாங்க. வருவானா ரொம்ப நூதனமான அஜிதா, ரொம்ப புதுமையான ஒரு ஆதாரம். அவனால ஜெயிக்கவே முடியாத ஒரு ஆதாரத்தை காண்பிச்சு அவனை தோற்கடித்து விட்டார்கள். இது அல்லாஹு தாலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு, அஹ்லே ஹக்ல இருக்கவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா அவனுடைய உதவியை நமக்கு நேரமும் செய்வானாக. மேலும் நம்மை அவனுக்கு அவனுடைய இல்மினுடைய அந்த இல்ஹாமை நம்முடைய உள்ளத்திலும் தந்து அருள்புரிவானாக. பாத்திலான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.